பாட்டி, எனக்கு இந்த தயிர் சாப்பாடு வேண்டாம். எனக்கு பிரியாணி தான் வேணும். எனக்கு இது வேண்டாம். இதை எடுத்துட்டு போங்க, எனக்கு வேணாம். செல்லக்குட்டி, பிரியாணிலாம் சாப்பிடக்கூடாதும்மா. தயிர் சாப்பாடு தான் சாப்பிடணும். இதுதான் நல்லது. உனக்கு சிக்கன் வேணும்னா ஆச்சி கொஞ்ச நேரம் கழிச்சு செஞ்சு கொடுக்குறேன். இப்போதைக்கு தயிர் சாப்பாடு சாப்பிடுங்க. குட் பை தானே நீ? எனக்கு வேணாம், தயிர் சாப்பாடு வேணாம். எனக்கு பிரியாணி தான் வேணும். என்னது இவன் அழ ஆரம்பிச்சிட்டான்? ஐயோ, இப்ப இவனை வேற சமாதானம் படுத்தி ஆகணுமா? ஆத்தாக்காரன் ஒருத்தி எதுக்குதான் இருக்கான்னு தெரியல. எங்கிட்டு போறான், எங்கிட்டு வரா, எந்த இடமும் தெரிய மாட்டேங்குது. அச்சச்சோ கண்ணா, அழக்கூடாதும்மா. அம்மா இப்ப வந்துருவாங்க. அம்மா சிக்கன் பிரியாணி தான் வாங்க போயிருக்காங்க. சரி, நீ தயிர் சாப்பாடு சாப்பிட வேண்டாம், சிக்கன் பிரியாணியே சாப்பிடு. இரு, இப்ப அம்மா வந்துருவாங்க. அழக்கூடாது, அழக்கூடாதுடா கண்ணா. நீ அழுதா ஆச்சிக்கு கஷ்டமா இருக்கும்ல. அழக்கூடாது தங்கம். அம்மா, அம்மா, அம்மா கிட்ட போகணும், அம்மா கிட்ட போகணும். எனக்கு இந்த ஊராமண்ட பாட்டி பிடிக்கவே இல்லை. எனக்கு பிடிக்காத தயிர் சாப்பாடு கொடுக்குறாங்க அம்மா. அட பாவி பயலே, உங்க ஆத்தாக்காரி ஒன்னும் சமைக்கல. தயிர் சாதனாச்சும் நம்ம பேரனுக்கு செஞ்சு தரலாம்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு வந்து கொடுத்தா பிரியாணி வேணுமா, அம்மா வேணுமா? ஆளப்பாரு. வரட்டும் ஆத்தாக்காரி, அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. ஐயையோ, தாய் கிழவி இங்கதான் இருக்காளா? இன்னைக்கு ஒரு வழியா ஆக்க போறாளே. நான் வேற சமைக்காம அங்க போயிட்டேன். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வாடி அம்மா வா. எங்கிட்ட ஊர் சுத்த போனேன்? சின்ன பையனை வச்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு எங்க போய் அலைஞ்சிட்டு இருக்கேன்? அதெல்லாம் மாமியார்காரி ஒருத்தி வீட்டுல இருக்கேன், சமைக்கணும். ஏதாச்சும் அறிவு இருக்கா உனக்கு? என்னடி நியாயம் பேச போனேன்? எங்கிட்டடி போனேன்? ஐயையோ அத்தை, நான் ஊர்லாம் சுத்த போல, வள்ளியக்கா வீட்டுக்கு தான் போயிட்டு வந்தேன். நீ எங்கிட்டு போனா என்ன? ஒரு வார்த்தை அத்தை நான் இங்க போயிட்டு வரேன், அங்க போயிட்டு வரேன்னு ஏதாவது சொல்லணுமா இல்லையா? நீ பாட்டுக்கு போற, நீ பாட்டுக்கு வர. சின்ன பையனை வேற வச்சுக்கிட்டு அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? அத்தை, நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் பிள்ளைய விட்டுட்டு போனேன். இல்லாட்டி இப்பெல்லாம் நான் எங்கேயுமே போறதில்ல வரதில்ல அத்தை. இன்னைக்குதான் போயிட்டு வந்தேன். அதுவும் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இவனை விட்டுட்டு போனேன். சரிடி ஆத்தா, இனிமேலாவது எங்கேயாச்சும் போனா சொல்லிட்டு போ. சரி, இப்ப இவனுக்கு தயிர் சாப்பாடு வேண்டாமா, சிக்கன் பிரியாணி தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இவனை முதல்ல பாரு என்னன்னு. அம்மா வந்துட்டீங்களா? வந்துட்டேன் செல்லம், இங்க வாங்க, அம்மா கிட்ட வாங்க. ஏன் தயிர் சாப்பாடு சாப்பிடலையா? ஆச்சி உனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்கல்ல, சூப்பரா இருக்கும் தயிர் சாப்பாடு. ஏன் சாப்பிடாம உட்காந்துருக்க? ஏன் அடம் பிடிச்சிட்டு இருக்க? அம்மா எனக்கு தயிர் சாப்பாடு வேண்டாம்மா, பிரியாணி தான் வேணும். அடியே இந்தா, அவனுக்கு முதல்ல சாப்பாடை ஊட்டி விடு. சரிங்க அத்தை, ரொம்ப நன்றி அத்தை. சரி சரி பரவாயில்ல. இனிமேலாவது அத்தை எங்க போறேன் வரேன் அப்படின்ட்டு சொல்லிட்டாச்சு போ. அப்பதான் அதுக்கேத்தாப்புல ஏதாவது செய்ய முடியும். சின்ன பையனை வச்சுக்கிட்டு நான் சமாளிக்கணும் இல்லையா? நீ சொன்னாதான் அதுக்கேத்தாப்புல நான் ஏதாவது செய்ய முடியும். சரிங்க அத்தை. இன்னைக்கு கூட ஒரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட. இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு இங்க ஆடிட்டோரியத்துல மியூசிக் காம்படிஷன் நடக்க போகுதாமா. அதனால நானும் வள்ளியக்கா வீட்டுல பிள்ளைங்க உமா எல்லாரும் சேர்ந்து அந்த காம்படிஷன் போலாம் இருக்கேன் அத்தை. நீங்க வரீங்களா? போலாமா? நான்லாம் இங்கிட்டு வரலடி, நீ வேணா போயிட்டு வா. ரொம்ப நன்றி அத்தை. நீங்க ஊர்ல இருந்து வந்தது எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு. ஏண்டி அங்கிட்டு இங்கிட்டு ஊர் சுத்த போறதுக்கு ரொம்ப நல்லதா போச்சா நான் வந்தது? ஆமா, நீ வந்தது ரொம்ப நல்லதா தான் போச்சு தாய் கிழவி. நீ மட்டும் இல்லைன்னா இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். நம்பர் 1 அடிமை வந்து உன் பையன், 2வது அடிமை வந்து நீ. தானா வந்து ஆடு சிக்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரிங்க அத்தை, அப்ப சாயந்தரம் நானும் தம்பியை கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். சரிங்களா? கொஞ்ச நேரம் உங்க பையன் வர வரைக்கும் நீங்க பாத்துக்கோங்க. நான் வரதுக்கு லேட் ஆச்சுன்னா நைட்டு மட்டும் அத்தை ஏதாவது செஞ்சு வச்சிருங்க அத்தை. ரொம்ப நன்றியா இருக்கும். தெரியுண்டி உனைய பத்தி. என் பிள்ளைக்கு நான் சமைச்சு வச்சுக்கிறேன். போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. ஆமா அத்தை, எவ்வளவு நாள் இங்க இருக்க போறீங்க அத்தை? நீங்க வந்து 1 வருஷம் ஆச்சுல. கொஞ்ச நாள் நீங்க இங்க இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அத்தை. ஆமா, இனிமே நான் எங்கிட்டு போறது? உன் நாத்தனார்காரி தான் ஏதோ அமெரிக்காக்கு போயிட்டாளே. இனிமே நான் இங்க தாண்டி இருப்பேன், என் புள்ள வீட்டுல தான் இருப்பேன். அடடடடடா கண்ணா, லட்டு திங்க ஆசையா ஆசையா, அதுவும் 2 லட்டு திங்க ஆசையா ஆசையா. பாப்பா சாப்பாடு சாப்பிடுங்க வாங்க. அம்மா எனக்கு பசிக்கவே இல்லம்மா, எனக்கு வேண்டாம். கொஞ்சமா சாப்பிடுடாமா, செல்லக்குட்டி தானே, தங்க பிள்ளை தானே, கொஞ்சமா சாப்பிடுங்க. பருப்பு சாதம் கீரைலாம் செஞ்சு வச்சிருக்கேன் அம்மா, சாப்பிடுங்க. குட் கேர்ள் தானே நீ, சாப்பிடுங்க. சரிம்மா கொடுங்க, நான் சாப்பிடுறேன். நான் குட் கேர்ள் தான். என் தங்க பிள்ளை, அழகு பிள்ளை, செல்லக்குட்டி. அம்மா மாமா எங்கம்மா? மாமாவை காணவே
போனாங்கடா, இப்போ வந்துருவாங்க. அக்கா அக்கா என்ன பண்றக்கா? வா சிவா, இந்த இவளுக்கு சாப்பாடு தான் ஊட்டிட்டு இருக்கேன். வா, கரெக்டான டைம் தான் வந்திருக்க. உட்காரு, அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஐ மாமா வந்துட்டீங்களா? சாக்லேட் வாங்கிட்டு வந்தீங்களா? செல்லக்குட்டி, மாமா இப்ப சாக்லேட் வாங்கிட்டு வரல. உன்னை கொஞ்ச நேரம் கழிச்சு கடை கூட்டிட்டு போயிட்டு அங்க வாங்கி கொடுக்குறேன், சரியா? ஓகே மாமா. அப்புறம் அக்கா உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என் ஃப்ரெண்டு விஷால் வந்து கால் பண்ணியிருந்தான். அவங்க ஊர்ல வந்துட்டு ஈவினிங் 4 o'clock மியூசிக் காம்படிஷன் நடக்குதாங்க்கா. போலாமா? நீங்க வரீங்களா? ஓ அப்படியா சிவா, பரவாயில்லையே. நீ தான் நல்லா பாட்டு பாடுவியே. உங்க மாமாக்காரங்க தான் எங்க என்னை கூட்டிட்டு போறதில்ல. நீயாச்சும் என்னை கூட்டிட்டு போ, தாராளமா போயிட்டு வரலாம். நீ தான் கண்டிப்பா வின் பண்ணுவ. அவ்வளோ நல்லாவாக்கா நான் பாடுறேன்? அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே. நான் ஸ்கூல் டேஸ்ல பாடினது. அதான் அவன் நினச்சிக்கிட்டு சொல்லிட்டு இருக்கான். நீயும் இப்படிதான் சொல்ற. சரி போய் பார்க்கலாம்க்கா. என்னால முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்றேன். ஓகேக்கா ஓகேக்கா, பார்க்கலாம். உனக்கு தெரியலடா உன்னோட பவரு. நீ சூப்பரா பாடுவடா. கண்டிப்பா நீ ட்ரை பண்ணு, வின் பண்ணுவ. ஓகேக்கா போலாம். நான் பாடுறதுக்காண்டி இல்ல, நீ உனக்கு வந்து மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணுன்றதுக்காண்டி தான் நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன். இங்க வீட்லயே எவ்வளவு நாளா நீ அடைச்சு கிடப்ப. நம்ம வெளியே போயிட்டு வரலாம். அது உனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும்ல. நைட் அங்கேயே டின்னர் ரெடி பண்ணிடுவாங்களாமா. அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடலாம்க்கா. பரவாயில்லையே, அங்கேயே டின்னர்லாம் ரெடி பண்ணிடுவாங்களா? ஓகே ஓகே, அப்ப போயிட்டு வந்துடலாம். அப்புறம் மச்சி, நான் வந்துட்டே இருக்கேன்டா. கிளம்பிருங்க, ரெடியா இருங்க. பார்த்து உட்காருங்க. ஜன்னல்ல கையெல்லாம் நீட்டக்கூடாது, சரியா?